ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் vlog. எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நான் பாப்பாவும். ஒரு வழியாக லாஸ்ட் ஃப்ரைடே வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து இப்போ ஒரு 4-5 நாளாக வந்து காலையில் 8:30 மணிக்கு மேலே தான் வந்து எழுந்திருக்கிறது. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கார்டனில் நிறைய தண்ணி ஊற்றி விட்டுட்டு பார்த்தா நைட் நேரத்தில் கொஞ்சம் காற்று வந்து கூலிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் மொதல் நாள் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டன்லாம் க்ளீன் பண்ணோம். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்ற புல்லும் அதுக்கேற்ற மாதிரி வளருது. நிறையா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நிறைய தண்ணி ஊற்றி விட்டுருந்தோம். அவ்வளோ தண்ணியும் வந்து உள்ளே உறிஞ்சி இன்னமும் ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். இந்த ஈரப்பதம் வந்து இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும்லாம் தாங்காது. இப்போ வந்து அகெயின் வந்து ஒரு ரவுண்டு தண்ணி கார்டனுக்கு அடிக்கணும். ஸோ அதுக்கு தான் வெளியில் வந்தேன். அப்படியே வந்து எடுத்த கிளிப்பிங் தான் இது. நல்லா நம்ம தண்ணி ஊற்ற பூ நல்லா பூக்குது. ரோஸ்லாம் நிறைய பூக்குது. நான் இந்த கிளிப்பிங் எடுத்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முட்டாக இருந்தது நிறையா அங்கங்கே. அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா கிளியராக தெரியாது. இதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டெல்லாம் விரிஞ்சு பூவானதுக்கப்புறம் நான் ஒரு கிளிப்பிங் எடுத்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லோ, பிங்க்கு, ரெட்டு எல்லா ரோஸும் பூத்துருந்தது. மல்லி, குண்டு மல்லி அழகா அது பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருந்துச்சு. இந்த முட்டா இருக்கிறலாம் விரிஞ்சு இருந்தது. அதெல்லாம் நான் அடுத்த vlogல உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப நாளாச்சு vlog போட்டு கார்டன்லாம் செடிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தவங்களுக்காக அப்படியே ஒரு ரவுண்டு காட்டியிருக்கேன். என்ட்ரன்ஸ் கிட்ட கொஞ்சம் ரோஸ் செடியெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்ல, அது மல்லி, முல்லை, கனகாமரம் அது மட்டும்தான் என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் வாழை மரம் நடுவில் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீத்தா கன்னும், முருங்கை மரம், மாமரம், இது 3 தான் மெயின். அப்புறம் ஒரு லெமன் செடி, இது 4 இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப பின்னாடி வந்து அடசலாக ஏன்னா புல்லே அதிகமாக வளருதுன்றனால அங்கே எதுவும் செடிலாம் அவ்வளோவா வைக்கலை. கார்டனில் இப்போ நியூ அடிஷன்னு கேட்டிங்கன்னா முருங்கை மரத்தில் நிறைய பூ விட்டு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெயிலுக்கு வந்து நம்ம துணிக்காய போடுறதுக்காக கட்டியிருந்த கயிறு எல்லாமே இத்து போய் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. துணியிலலாம் கூட வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ அதுக்கு பதிலாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிமார்ட்லேருந்து நம்ம ஒரு 20 மீட்டர்ஸ் ரோல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதை வந்து நான் இழுத்து கட்டியிருக்கேன். இங்கே இந்த திட்டையிலேருந்து அந்த கேட்டுக்கு ஒரு 3 ரோ மாதிரி கட்டியிருக்கேன். முன்னாடி 2 கயிறு கட்டியிருந்த இடத்துல இந்த ஒரே ஒரு ரோல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3 அந்த கயிறுக்கு சமமாகவும் எக்ஸ்ட்ராவே வந்து கயிறு தொங்குற மாதிரி இருந்துச்சு. வாங்கிட்டு வந்த 2 ரோலில் இன்னொரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா கார்டனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து முல்லைக்கு வந்து பந்தலுக்கு வந்து கீழே கயிறு தான் போட்டு கட்டி வச்சுருந்தோம். ஃபுல்லாக அதெல்லாம் அதுவுமே வெயிலுக்கு இழுத்து போய் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த கயிறையே வந்து கட்டி விட்டுக்கலான்னு ஃபுல்லாக அதே இழுத்து எல்லா பக்கமும் கொடி படர்ந்து போகிறதுக்கு கட்டி விட்டுருக்கோம். டிமார்ட்லேருந்து இப்போ நம்ம புதுசாக வந்து இந்த புல்லட் மிக்ஸி வாங்கிட்டு வந்தோமா, அதனால் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்க மிக்ஸி 2மே வந்து கவுண்டரில் வச்சா இடத்த அடிச்சுட்டு தானே இருக்கும். ஏதாவது ஒன்று தான் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்போ எது தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாமே இந்த ட்ராயர்ஸ்குள்ளே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் கவுண்டர் ஸ்பேஸ் வந்து நம்மளா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ட்ராவில் வந்து இண்டக்ஷன் அடுப்பு, கெட்டிலு, அப்புறம் 2 மிக்ஸி அது எல்லாமே அடங்கிருச்சு. அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து ஒன்லி இந்த எலக்ட்ரிக் குக்கர் மட்டும் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸியோட ஜாரு, பிளேட்டு, குட்டி குட்டி பிளேட்டு அதெல்லாம் ஒரு ட்ராயரில் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிமார்ட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த இந்த ஒரு பாக்ஸு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருந்ததில் இதை வந்து டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு முள்ளங்கி, கொஞ்சோண்டு அவரைக்காய், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு அது நிரம்புற அளவுக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு பார்க்கலான்னு வச்சுருந்தேன். கத்திரிக்காய், முள்ளங்கி, அவரைக்காய் அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பச்சை மிளகாய் அடியில் இருக்கலாம் 1-2 அழுகி போகிற மாதிரி இருந்துச்சு. புதினாவும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால புதினா, கொத்தமல்லிக்கெலாம் இந்த பாக்ஸ் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நல்லா இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறால் ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். பாப்பா வந்து சென்னையில் இருக்கப்போலாம் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வாரம் எங்கள் வீட்டில் வந்து மீன் வந்து எங்களுக்கு வாங்கிக்குவோம். பாப்பாவுக்காகவே ராட்டு 1 கிலோ வாங்கிட்டு வந்து தனியாக அவளுக்குனே செஞ்சு கொடுப்போம். நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. எப்படி வந்து திடீர்னு அவளுக்கு பிடிக்காமல் போனது அப்படின்னே தெரியல. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. இங்கே வந்ததுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன்ட்டா. வேணான்னு எப்போ செஞ்சாலுமே. அதுக்கப்புறம் எதுக்கு அவளுக்காக செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ அவ்வளோ சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்டாப் பண்ணிட்டோம், வாங்குறதே இல்லை. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீன் வந்து ஆற்றுல பிடிச்சதை அத்தை கொடுத்து விட்டுருந்தாங்க. அதில் ஒரு 2 இறால் கிடந்தது. அதை வந்து அந்த மீனோடய போட்டு சமைச்சிட்டு எடுத்து கொடுத்தேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கு ராட்டு வாங்கி கொடுங்கம்மான்னு அவளாக கேட்டா. சரி
சரி அவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறேன். ஆனால் எப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு தெரியல. சென்னையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் கொஞ்சமாக சென்னையில் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தொக்கா செஞ்சு கொடுத்தாலும் வைக்குவேன். அதில் கொஞ்சம் வந்து 65 மசாலாவும் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணால் அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்படியே அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு அப்படியே பரட்டி எடுத்துகிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரையாக வரும்ல அந்த ஸ்டேஜில் இறக்கி கொடுப்பேன். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா அதை தான் சாப்பிடுவாங்க. தொக்கு செஞ்சால் கூட அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டா. அதே மாதிரி தான் சரி இப்போ எதை சாப்பிட்றான்னு தெரியல. அவள் டேஸ்ட் இப்போ நிறையா மாறி இருக்குன்றதுனால கொஞ்சம் தொக்கு செஞ்சுருவோம். கொஞ்சமாக வந்து அதே மாதிரி மசாலா போட்டு பரட்டி கொடுப்போன்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரெஸ்டீஜ்லேருந்து இந்த ஒரு கடாய் சாண்ட்விச் பாட்டமோடு இருக்கிற மாதிரி அது கூட வந்து ஒரு குக்கர் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் அது ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அடிப்பிடிக்கிற ப்ராப்ளம் இல்லை. மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அப்படின்னா மட்டும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ அப்படியே நல்லா கரண்டியை வச்சு கொஞ்சம் அப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டோன்னா அது ஒட்டிகிட்டு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடும். அடிப்பிடிக்கிறது இல்லை. என்கிட்ட இருக்கிற அந்த பாத்திரம் எல்லாமே சின்ன சின்னதாக நான் வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான குவான்டிட்டி சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதிக குவான்டிட்டி செய்யணும்னா என்கிட்ட பெரிய கடாய் இன்னொன்று இருக்குது. அதில் வந்து காப்பர் பாட்டமோடு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சமைக்கிறப்ப இப்போ நல்லா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்குறப்பே அடிப்பிடிச்சு டக்குன்னு ஒட்டிக்கிட்டு அப்படியே கறிக்குது கொஞ்சம் வசந்தா கூட. அதனால் அதிக குவான்டிட்டியில் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ட்ரைப்ளை கடாய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். குவான்டிட்டி அதிகமாகவும் பிடிக்கணும், அடிப்பிடிக்காமையும் நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிராண்டட் நல்லா இருக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். அமேசானில் இப்போ கிரேட் சம்மர் சேல் வந்து May 7th வரைக்குமே வந்து லைவில் இருக்க போகுது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1500+ டாப் பிராண்ட்ஸில் 3 lakhs+ ஸ்டைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 to 80% வரைக்குமே வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நானும் வந்து ரிவ்யூ பர்பஸ்க்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அப்படியே ஒன்று ஒன்றா கைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். யாரையும் வந்து நான் வாங்கணும்னு கம்பல்லாம் பண்ணலை. உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மவிக்ஷா அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் குர்த்தா வந்து எடுத்திருக்கேன். 998 ரூபா அதோட ப்ரைஸ். அனார்கலி டைப் குர்த்தா, நல்ல ஆங்கிள் லென்த் வரைக்கும் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஷார்ட் ஸ்லீவ் தான். ஸ்லீவ் டைப் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வியர் பண்ணுறப்ப கிளியராக தெரியும். வியர் பண்ணிவிட்டு காட்டுறேன். உள்ள லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் வந்து இது எம் சைஸ் எடுத்துட்டேன்னா ஷார்ட் ஸ்லீவ் தானே நம்மளுக்கு எம் சைஸே கரெக்டாக இருக்கும்னா. ஆனால் எனக்கு பேக் சைடு வந்து ஜிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஜிப் இருக்கிறதுனால வந்து எம் சைஸ் போகிறப்ப நல்லா ஃபிட்டாக இருக்கா, அதனால் ஜிப் வந்து கழண்டுக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது. அதனால எல் சைஸ்க்கு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எல் சைஸ் எடுத்திருந்தோன்னா ஹிப் போர்ஷன்லாம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எம்ன்றதுனால நல்லா சூப்பர் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி அதுக்கப்புறம் அதில் இந்த ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட டிசைனும் நல்லா இருக்குது. இப்போ வந்து எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஆள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் சர்ப்ரைஸாக காட்டணுமா என்ன அப்படின்றத நீங்களே பாருங்கள். நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் ட்ரெஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரப்போ பாப்பாவுக்கு தான் இந்த ட்ரெஸ் பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதே மாதிரி மாடல் அவள் வச்சுருக்கா. சரி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அடுத்து நான் எனக்கு குர்த்தி தேடிட்டு இருக்கப்ப அதே சேம் டிசைன் வந்தது. பார்த்தா ரெண்டும் ஒரே பிராண்டில் அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பிராண்ட் நேமை கிளிக் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது செட்டாக வந்து நம்ம காம்போவாக எடுக்க முடிகிற மாதிரி இல்லை, தனித்தனியாக பீசஸாக ஏஜ் வைஸ் வந்து அவங்களுக்கு தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் டிசைனில் நம்மளுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி எடுத்து மேட்ச் பண்ணி நம்ம வந்து காம்போவாக மேட்சிங் வந்து போட்டுக்கலாம். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருந்ததுனால சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா 998 ரூபா. பாப்பாவுக்கு வந்து 949 ரூபாய்க்கு கிடச்சிது. ரொம்ப பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அடுத்ததாக வந்து மேக்ஸ் பிராண்டில் வந்து ஒரு குர்த்தி, எப்பவும் போல் டபுள் லேயர் குர்த்தி நம்மளோட ஃபேவரட். இந்த மாதிரி டபுள் லேயரில் வந்து உள்ளே ஒரு சீவ்லெஸ் டாப், அதுக்கு மேலே வந்து ஒரு டாப் போடுற மாதிரி இருக்க தான் எனக்கு பிடிக்கும். உள்ளே இருக்க சீவ்லெஸ் டாப் வந்து ப்ளைனாக கொடுத்துருவாங்க. மேலே டாப் வந்து ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். இதில் வந்து சைடில் ஸ்லிட்டோடு வருது. ஹிப் போர்ஷன் வரைக்கும் ஸ்லிட் இருக்குது அப்படின்றனால அந்த ஸ்லிட் வந்து விலகிறப்போ உள்ளே இருக்க டாப் வந்து ப்ளைனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் உள்ளேயுமே ஃபுல்லாக டிசைனாக கொடுத்துருக்காங்க. சைடில் 2 சைடு நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இழுத்து கட்டுற மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு டிசைனுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலேயே முடிச்சு போட்டுக்கலாம், இல்லை பின்னாடி இழுத்து கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நான் இந்த சைடில் அப்படியே முடிச்சு போட்டு தான் தொங்க விட்டுருந்தேன். லைட் க்ரீனில் 3/4 ஸ்லீவோட ரவுண்ட் நெக் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி. இதோட ப்ரைஸ் வந்து 1516 ரூபாய். டாப் டிசைன் வந்து நான் உங்களுக்கு வியர் பண்ணிவிட்டு இப்படி காட்டினா தெரியுன்றதுக்காக எடுத்து காட்டியிருக்கேன்.
அப்படியே டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைனாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொலிமோ பிராண்ட்லேருந்து நைட்டிஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே 849, 899, 900 அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. இது வந்து 996 ரூபா. இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கிறப்ப இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னே தெரில. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே காட்டன் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே லாங்காக ஃப்ளோர் லென்த்துக்கு இருக்குது அப்படின்றதும் போட்டிருக்காங்க. குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியலேன்னு சொல்லிட்டு நான் 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். சைஸும் வந்து ஒன்று வந்து எம்மும் ஒன்று எல்லும் போட்டிருந்தேன். இது வந்து எம் சைஸ். இதுவே கரெக்டாக இருந்தது ஃப்ளோர் லென்த்துக்கு. சைடில் வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக் போர்ஷன் வந்து பாருங்கள், அந்த நெக் டிசைன் வந்து அப்படி கட்டு வந்து வளைஞ்சு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து செஸ்ட் போர்ஷனில் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் க்ளோஸர், ஷார்ட் ஸ்லீவு, சைஸ் வந்து கரெக்டாக இருந்தது. இது வந்து எனக்கு அந்த ப்ளூ வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தது. இது வந்து ரயான் மெட்டீரியல் நம்ம தடவை பார்க்குறப்ப ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கலாம், அது மாதிரி இருந்தது. இது வந்து பியூர் காட்டன் அந்த ஃபீல் கொடுத்தது. இந்த பிங்க்கு இது 899. இது காட்டன். இது நான் பிங்க் வந்து நிறைய டைம் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. எதுவுமே கலர் ஃபேட் ஆகலை, டேமேஜ் ஆகலை. இந்த நைட்டி வந்து எல் சைஸ் எடுத்திருந்தேன். அதை விட கொஞ்சம் லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி சைஸ் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாலாம் தெரியல. நெக்கில் வந்து அந்த லேஸ் ஒர்க்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நைட்டியில் வந்து எம்ப்ராய்டரி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இதில் ரவுண்ட் நெக் மாதிரி வருது. அதுக்கப்புறம் இதுலேயுமே பட்டன் க்ளோஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் போர்ஷனில். அதுக்கப்புறம் வந்து சைடில் இதுலேயும் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த நைட்டியில் வந்து எம்ஏ கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் இந்த நைட்டியில் வந்து அகைன் வந்து ஒரு 2 இது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதையுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். மேக்ஸி ட்ரெஸ்ஸஸில் வந்து 900 ரூபா, 1000 ரூபா, சில நேரம் 1500 வரைக்கும் கூட வந்து நம்ம ப்ரைஸ் ரேஞ்சில் காட்டுறோம். 500 ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி அஃபோர்டபுளான மேக்ஸி ட்ரெஸ்ஸஸும் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குற ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த ஒரு மேக்ஸி வந்து ட்ரை பண்ணலான்னு எடுத்திருந்தேன். மெரூன் கலர். இல்லை நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் இன்னும் நிறைய மேக்ஸிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 400 ரூபா, 489 ரூபா இந்த ஒரு மேக்ஸி. 3/4 ஸ்லீவோட ரவுண்ட் நெக்கு, ஹிப் போர்ஷனில் வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதில் கோல்டன் பிரிண்ட் வந்து நல்லா அட்ராக்டிவாக டார்க்காக இருந்தது. அதனால் எங்கே வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணுறப்ப அந்த பிரிண்ட்லாம் போகுதா, கலர் ஃபேட் ஆகுதா அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் இருக்குது. அதனால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஷேர் பண்ணுறேன். டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்த அந்த ஃப்ளோர் மேட் வந்து நான் எப்படி வாஷிங் மிஷின்லாம் போட்டு வாஷ் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லியிருந்தால இதுக்கு முன்னாடி வீடியோவில். அதை வந்து நான் இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து போட்டிருந்தேன். ஃப்ரண்ட்லலாம் வந்து ஃபுல்லாக பிச்சுட்டு போயிருமோ அப்படின்னு தான் பயந்துக்கிட்டே வந்து போட்டேன். ஆனால் ஃப்ரண்ட்லலாம் எதுவும் டேமேஜ்லாம் ஆகலை. வாங்கிட்டு வந்த அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்கிறப்ப அன்றைக்கே எடுத்துக்கிட்டு வந்துச்சு ஒரே ஒரு இடம். அது மட்டும் சரியான ஸ்டிச்சிங் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட போதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. பேக் சைடு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நூல் மாதிரி மட்டும் வந்திருக்கு. ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து உதறினப்பா அப்படியே கீழே கொட்டிடுச்சு. ஏற்கனவே நம்ம அமேசான்லேருந்து வாங்கியிருந்த இந்த மேட் பற்றி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இதில் வந்து நல்லா லென்த்தாக ஒரு மேட்டும் ஒரு ஷார்ட்டாக ஒரு மேட்டும் இருக்கும் 2. இது சுருண்டுக்கிட்டு போகுதா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு ஜூன் மந்த்துக்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ 1 இயர் ஆக போகுது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வரல. நல்லா இருக்குது பாருங்கள் அந்த மேட்டு. கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவில் வந்து ஒரு சைடு டவல்லாம், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெலாம் வந்து சும்மா அப்படியே போட்டு வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபைல் மெத்தடில் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணேன். இந்த 2 பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப்பில் வச்சுருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கர்ச்சீஃப் அதெல்லாம் வச்சுருந்தேன். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கோட்டு அதெல்லாம் வச்சுருந்தேன். சரி ரெயின் கோட்லாம் 2 ரெயின் கோட்டு அது ஓரமாக வச்சாவே இருக்கும். அதுக்கு எதுக்கு ஒரு பேஸ்கெட்டு, அதை எடுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி டிமார்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்ல, டிமார்ட்டில் வாங்கின டவல் வந்து ரொம்ப வெளுத்த மாதிரி இருக்குன்னா அதுதான் அந்த லைட் பிங்க் கலர் வெள்ளை கலர் மாதிரி மாறி போய் கிடக்குது பாருங்க, வெளுத்து போயிட்டு. பர்பிள் கலர் டவல் வந்து ரொம்ப நாளாக நான் வச்சுருந்தேன். அது வந்து இப்போ வரைக்கும் எதுவுமே ஆகாமல் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இந்த டவல் வாங்கினேன். இது வந்து இப்போ நம்ம வெளியிலலாம் எங்கேயாவது போனால் கூட டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் நல்லா இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டவல் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் இப்போ ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம இதை லஞ்ச் டவலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே இப்போ கிச்சன் டவலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனியாக அடுக்கி வச்சுருக்கேன். கிச்சன் டவல்லே என்னோட ஃபேவரட்னு பார்த்திங்கன்னா இந்த 2 மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான், ப்ளூ அண்ட் பிங்க்கு. அது நல்லா இருந்ததுனால தான் இப்போ அடுத்து டிமார்ட்டில் 2 வாங்கணும். இது வந்து ஈரத்தை நல்லா உறிஞ்சிக்குது அப்படின்றனால சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த திட்டையெல்லாம் துடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அப்படி துடைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணியில் வச்சு நம்ம துடைச்சோன்னா ஒரு மாதிரி திட்டாக வெள்ளையாக இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது. அதுக்காக நான் அது 2 வாங்கியிருந்தேன். ஏற்கனவே பழசை யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மிக்ஸி மூடுறதுக்கும், ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து போட்டு வச்சுருக்கேன்.
சிங்க்குக்கு கீழே இருக்க இடம். இந்த இடத்துல சில நேரம் பைப்லேருந்து சில நேரம் டாட்டாக ஒரு 2 சொட்டு தண்ணி அந்த மாதிரி படும். என்னைக்காவது நம்மளுக்கு தெரியாமல் பைப்பில் ஏதாவது லீக் ஆனால் கூட தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா உட்டன் கேபினெட்ஸ் வீணாகும் அப்படின்றனால உள்ளே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து தோண ஆரம்பிச்சிருக்கு. ஓப்பன் கிச்சனாக இருக்கிறனால சமைக்கிறனால வர ஹீட்டு அந்த இது வந்து வீடு ஃபுல்லாக அந்த அனல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ரொம்ப அனத்துதோ ஹால்லாம் இருந்தால் அப்படின்ற மாதிரி தோணுது. இதுவே வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தோம்னா கிச்சனுக்குள்ளேயே அது இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் பகலெல்லாம் கிச்சன் நின்று வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அனல் காற்றா இருக்கும். ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துக்கு கழுவலான்னு பார்த்தா இன்றைக்கி வந்து நைட் ஆகிட்டு பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு. அப்போயுமே ரொம்ப வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு டேபிள் ஃபேனை செட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவுனா அப்படியே கவுண்டர் டாப்பையும் ஒரு டீப் க்ளீன் வந்து பண்ணியாச்சு. லீவ் நாள்லாம் கூட நம்ம வந்து சமைக்காமல் இருக்க முடியாதுல்ல. நம்ம ஏதாவது வேலை பார்த்துட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது. அந்த வேர்விலே நின்றுட்டே இருந்தே சளிலாம் பிடிக்குது. நீங்களாம் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.